வணக்கம் நண்பர்களே! இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா, இதுவரை யாருமே சொல்லாத மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்க உறவு ஒண்ணால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்குங்க. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைய போகுது. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, 12 ராசிகள்ல முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் எந்த மாரியான விஷயங்கள எச்சரிக்கையாக இருக்கணும்னு அந்த முருகனுடைய வாக்கால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க. ஆடவனுடைய வாக்கின்படி உங்க வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய சிறப்பான ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நீங்க எந்த நட்சத்திரக்காரங்கள்னு கூடவே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசினர்னாலே நீதிமானாக தான் இருப்பீங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதல்ல உங்களுக்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா இயல்பிலே இருப்பதால் சில விஷயங்கள் உங்களுக்கு இது பிரச்சனையாக கூட மாறலாங்க. பெரும்பாலான நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடிய நபர் தாங்க. அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இதிலுமே பார்த்தீங்கன்னா எவரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருக்க விரும்பக்கூடிய நபர் தாங்க நீங்க. எந்த செயலும் துடிப்பும் வேகமும் இருக்கும். எவரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பாக நடந்துட்டாங்கன்னா, துரோகம் செய்துட்டாங்கனாலும் கூட அவங்க பக்கம் நிச்சயம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபம்தாங்க. தவறை உணர்ந்துட்டா வயதில் சிறியவங்க பெரியவங்கன்னு பார்க்காம மன்னிப்பு கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அன்பான உள்ளம் கொண்ட நபர் தாங்க நீங்கள். மேலும் எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. அப்படி முடிவெடுத்துட்டீங்கன்னா யார் சொன்னாலும் அதிலிருந்து மாற்றிக்க மாட்டீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் மேஷராசி நண்பர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல பலன் உண்டுங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதன்னு அமைந்திருக்கு. இந்த நேரம் பொறுத்தவரை கிரக நிலையில் தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும், சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், ராகு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனின்னு கிரகநிலை அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி 1ஆம் தேதி வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா புதியதோர் மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை சீரான நிலையில் மாறப்போகுது. ஆயுள் அபிவிருத்தி உண்டு. சனியின் நற்செயல்கள் உங்களுக்கு இருக்குங்க. தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவாங்க. உத்தியோகத்தில் அரசு தனியார் துறைகளில் இருந்தாலும் இதுவரை இல்லாத ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து உங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக சுப மங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுடைய மிகுந்த ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலோ விற்பனையிலோ தகுந்த மேன்மையை பெறுவீங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு, புதிய கிளை துவக்கணும் போன்ற நற்பலன்களும் பெற வாய்ப்பிருக்கு. பெண்கள் இந்த நேரத்தில் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவீங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரனமையும், மாணவர்களும் பார்த்தீங்கன்னா தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவை பெறுவீங்க. மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் உங்கள் செயல்கள் இந்த நேரத்தில் இருக்கும். மேலும் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி உண்டு. உங்கள் செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் இனி நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு உண்டாகும்.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணிச்சுமை குறைந்து காணப்படும். அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு இருந்து வந்த நோய் இனி நீங்கும். இவங்கள நலனின் அக்கறையில் நீங்கள் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுக்கு சேமிப்பு சிக்கனத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு தனிமையாக வாழ வேண்டுனக்கூடிய உணர்வு சற்று மிகைப்படுத்தும் விதத்தில் இருக்கும். மனம் எளிமையை தான் விரும்புங்க. உங்க கற்பனை குதிரை கட்டுக்கடமாகாமல் இனி ஓடும். அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் உண்டாகலாம். யாரை நம்புவது, எந்த காரியத்தை செய்வதுன்னு, எதுல லாபம் வரும்னு நிதானமற்ற நிலை நீடிக்கும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். அதனால் மனச்சோர்வு உண்டாகும். திட்டமிட்ட செயல் கூட கடைசி நேரத்தில் காலை வரலாம். கடந்த இந்த நாட்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்கள் உங்கள் மனதில் இருந்து விலக வேண்டுங்க. நேர்மறை சிந்தனை வளர்த்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறும். தூக்கம் இனி குறையும். பயணங்களால் சில அசௌகரியம் உண்டாகும். அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் ஜாமீன் போடுவதை தவிர்த்திடுங்க. கண், கை, கால், மூட்டு வலி போன்றவற்றுக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நேரமாக இது மாறும். வரவிற்கு ஏற்ற செலவு இருக்க தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை நிறைவு செய்ய அதிக சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சுய கௌரவத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. விவசாயிகளுக்கு போதிய நீராதாரம் இல்லாததால் அவஸ்தையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதுங்க. அரசின் உதவிகள் காலதாமதமாக தான் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளுக்கு கல்வியில் நாட்டு குறையும். மெத்தன போக்கு உண்டாகும். சோம்பலும் மறதியும் மிகுதியாகுங்க. சொந்த வீடு வாகனம் வாங்க விரும்புனீங்கன்னா சுய ஜாதகத்தை பரிசோதித்து சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இந்த நேரத்தில் ஈடுபடலாம். அதே போல் ஜனனக்கல ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில் செட்டில் ஆகுவதற்கு நல்ல வழி இந்த நேரத்தில் அமையும். மேலும் ஜாதக ரீதியான பல்வேறு தோஷங்களால் திருமணம் தடைப்பட்டவங்க நல்ல வரன் இந்த நேரத்தில் அமையும். திருமண தடை நீங்கிடுங்க. முதல் திருமணத்தின் மன நிம்மதி இழந்து அல்லல் படுபவங்களுக்கு கூட தற்போது முயற்சித்தீங்கன்னா திருமண தடை அகன்று மனம் விரும்பியபடி பார்த்தீங்கன்னா திருமணம் அமையும். சுய ஜாதகத்தில் 7, 8ஆம் பாவங்கள்ல பிரச்சனை இருந்து திருமண தடை இருந்தால் அதற்குரிய பரிகார வழிபாட்டு முறையை கடைபிடித்தீங்கன்னா திருமணம் இந்த நேரத்தில் நடத்த முடியும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்த காலமாக இது மாறப்போகுதுங்க. செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படக்கூடிய நெருப்பு ராசியாக நீங்கள் இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு இயல்பான துணிச்சலும் லட்சிய குணங்களும் வெளிப்படுவதை காணலாம். நடைமுறை விஷயங்களில் உறுதியாக இருந்து கொண்டே முன் முயற்சி ஈடுபடுக்கலாம். மேலும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. தொழிலில் முன்னேற்றமும் உறவு நல்லிணக்கமும் நிதி திட்டமிடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்குது. மேலும் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் பணி செய்வங்களுக்கு வேலை தேடுபவங்களுக்கோ இது சாதகமான காலகட்டமாக இருக்கும். உங்கள் சுய விவர குறிப்பை புதுப்பித்து தீவிரமாக தொடர்புகளை வளர்த்துக்கோங்க. மேலும் தொழில் விஷயங்களில் பொறுமை தேவை. முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் சீராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, சிலருக்கு திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். அரசியல் இருந்தீங்கன்னா முக்கிய பதவிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இது மாறும். இருந்தாலும் உங்கள் வயிறு தொடர்பான விஷயங்களை மட்டும் சற்று கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையவும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தவறாமல் குலதெய்வ வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. மேலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தரப்போகுது. நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிநாடு செல்லக்கூடிய கனவு இருந்தால் இந்த மாதத்தில் முயற்சித்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும் நினைச்சினா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அருளை பெற முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வாங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய அருள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை, சஷ்டி மற்றும் முருகனுக்குரிய தினங்களில் வழிபடுவதும் நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தாலும் செவ்வாயினுடைய அருள் உங்களுக்கு உண்டாகிடுங்க.
மேலும் இந்த ஒரு பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா, மறக்காம ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.